எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 4 வித்தியாசமான நல்ல ஹெல்த்தியான வேர்க்கடலை ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வேர்க்கடலையில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. அண்ட் நம்ம யூஸ்வலாக ஸ்நாக்ஸ் மாதிரி தான் சாப்பிடுவோம். ஆனால் நீங்கள் வேர்க்கடலை பயன்படுத்தி நிறைய ரெசிபீஸ் செய்யலாம். ஸோ வாங்க இப்போது நம்ம ரெசிபீஸ்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 கப் வேர்க்கடலையை சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா வறுபடுற மாதிரி கிளறி விடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சிவப்பு மிளகாய் சேர்க்கிறேன். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் துருவன கொப்பரை தேங்காய் சேர்க்கிறேன். உங்ககிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்ச வேர்க்கடலை பொடியை யூஸ் பண்ணி எப்படி சாதம் செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டீப்பான கடாய் வச்சு அதில் 2 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிச்சதும் பாதியாக கட் பண்ண 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை சேர்த்து வருங்க. உங்ககிட்ட வறுத்து வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ தாளிச்ச கடாயில் சாதத்தை சேர்த்து கலந்து விடுங்க. 1 டீஸ்பூன் உப்பு தூவுங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச வேர்க்கடலை பொடியை ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. பொடி சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்குங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். கடைசியாக சேர்க்கிற நெய் இந்த சாதத்துக்கு ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கார சாரமான நல்ல ஃப்ளேவரான வேர்க்கடலை பொடி சாதம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நான் ஒரு பெரிய கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது வறுத்து எடுத்துக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, தோலெல்லாம் நிறம் மாறி எப்படி வறுபட்டிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வைங்க. வேர்க்கடலை ஆறதுக்குள்ள இதுக்கு தேவைப்படுற மற்ற பொருட்களை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, 8 சிவப்பு மிளகாய் சேர்த்து வதக்குங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை பார்த்து போட்டுக்கோங்க.
கொஞ்சம் புளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். நல்ல வதங்கினதும் ஒரு பவுலுக்கு மாற்றி ஆற விடலாம். வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ வேர்க்கடலையை நல்லா கையால் தேய்ச்சி அதோட தோலை எடுத்துடலாம். லேசாக கையால் தேய்ச்சாலே தோல் வந்துடும். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக ஸ்கின்னை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தோல் எல்லாம் தனியாக வந்துடுச்சு. இப்போ லேசாக ஊதி விட்டிங்கன்னா தோல் எல்லாம் பிளேட்லேருந்து கீழே விழுந்துடும். கடலையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. ஒரு மிக்சர் ஜாரில் வறுத்த வேர்க்கடலை போட்டு வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, மிளகாய், புளி எல்லாத்தையும் சேர்த்து 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி ஊற்றாம முதல்ல அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல ஸ்மூத்தான சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சா சரியா இருக்கும். ரொம்பவும் கட்டியா இல்லாம ரொம்பவும் தண்ணியாவும் இல்லாம மீடியமா அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு தாளிக்கிற கரண்டியில 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், 2ஆ உடைச்சு 2 சிவப்பு மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாம் வறுப்பட்டதும் சட்னி மேல ஊத்திடுங்க. அருமையான இந்த வேர்க்கடலை சட்னி இட்லி, தோசை, வடை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுல புளி சேர்த்து அரைச்சதுனால 2-3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அருமையான இந்த வேர்க்கடலை சட்னியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. $250 கிராம் வேர்க்கடலை ஒரு பவுல்ல எடுத்து இதுல தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், சாட் மசாலா 1 டீஸ்பூன், பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போட்டு வேர்க்கடலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் எடுத்து வச்சிருங்க. பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்ல மசாலால ஊறி இருக்கு. இப்போ இதுல 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வைக்கணும். பத்து நிமிஷம் கழித்து வேர்க்கடலை மசாலாவில் நல்லா ஊறி இருக்கு, மசாலா நல்லா கோட்டாக இருக்கு. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி வேர்க்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு வேர்க்கடலையை பொரிக்கணும். வேர்க்கடலை நல்ல பொன்னிறமான வரைக்கும் வறுத்து எண்ணெயிலேருந்து எடுத்து கொஞ்சம் ஆற விட்டு சர்வ் பண்ணுங்கள். அருமையான மசாலா வேர்க்கடலை தயாராக இருக்குது. இது நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஸ்நாக். டீ காஃபி குடிக்கும்போது இதை வச்சு சாப்பிட்லாம்.
இந்த சுண்டல் செய்ய நான் 200 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது மேலே மண் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு முழு வேர்க்கடலை தோலோட கிடைக்கலன்னா தோல் இல்லாமல் பச்சை வேர்க்கடலை கடைகளில் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணுங்க. இந்த சுண்டலுக்கு வறுத்த வேர்க்கடலை யூஸ் பண்ணக்கூடாது. இதில் கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு தண்ணி ஊற்றி 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு குக்கரை மூடுங்க. குக்கரில் வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 3-4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு. இதை வடிகட்டி ஆற விடுங்க. வேர்க்கடலை கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதோட தோலை பிரித்து கடலையை எடுத்துருங்க. கடலை இப்போ ரெடி. சுண்டல் செய்ய ஆரம்பிக்கலாம். அகல பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இதில் 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், வேக வச்ச வேர்க்கடலை போட்டு கிண்டுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து நான் பச்சை மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு கிண்டுங்க. மாங்காய் ஆப்ஷனல் தாங்க, இது இல்லாமல் இந்த சுண்டல் செய்யலாம். ஆனால் மாங்காய் போட்டிங்கன்னா சுண்டலில் லேசாக ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை சுண்டல் ரெடி. இதை நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நாலு அட்டகாசமான வேர்க்கடலை ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ அடுத்த வாட்டி வீட்டில் சும்மா வேர்க்கடலை இருந்ததுன்னா அப்படியே வாயில் போடாமல் இந்த மாதிரி ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.